இதுதான் என்னோட பைப். சரியா, இந்த பைப் என்ன பண்ணுறேன், செலக்ட் பண்ணி சிஎஸ் கொடுத்துட்டு இதில் ஒரு டீ எடுக்கிறேன். இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறேன், டீ ஃபிட்டிங். டீ ஃபிட்டிங்ஸ் எடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இது வந்து சைஸ் என்ன பைப் சைஸு 50ங்கிறதுனால உங்களுக்கு த்ரெட்டட் டைப். இதே என்ன பண்ணுறேன், ஒரு அபோவ் 50னா ஒரு 65 பைப்பாக இருக்கும். 65 பைப்பில் ஒரு டீ கனெக்ஷன் போடுறேன். இப்போ ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஃபிட்டிங் வந்து டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ அந்த ஃபிட்டிங் வேறு, இந்த ஃபிட்டிங் வேறு. ஓகேவா, இது வந்து க்ரூடு ஃபிட்டிங், இது வந்து த்ரெட்டட் ஃபிட்டிங். ஓகேவா, அப்போ என்ன பண்ணணும், இதை நீங்கள் என்ன பண்ணணும், எடிட் ஃபேமிலியில் போய்ட்டு சேவ் பண்ணிக்கணும். சரியா, ஃபோல்டர் வந்து இப்போ லைப்ரரிஸ்குள்ளே 2 தான் ஃபயர்னு போட்டுட்டு எல்போன்னு ஒரு ஃபோல்டர் போட்டு எல்போவில் அதில் சேவ் பண்ணுங்கள். டீன்னு போட்டுட்டு இந்த 2 டீயும் அதில் சேவ் பண்ணுங்கள். அடுத்து ரெடியூசரும் உங்களுக்கு அதே மாதிரி தான். இப்போ நான் வந்து 50 இருக்குல்ல, இந்த பைப்பில் வந்து ஒரு ரெடியூசர் போடுறேன். ட்ரா பைப்பு ஒரு 25 பைப்பு. அப்போ ஒன்று உங்களுக்கு என்ன ஆகும், உங்களுக்கு இதில் வந்து வேறு டைப் ரெடியூசர் வரும். அதே இந்த பைப்பில் போட்டு பாருங்கள். ரைட் கிளிக் பண்ணி ட்ரா பைப் எடுத்துருங்க. அப்போது இது வந்து 100லேருந்து ரெடியூசர் மாறுது. ஸோ இந்த மாதிரி டைப் ரெடியூசர் வேறு மாதிரி இருக்கும், இது வேறு. ஓகே, அப்போ நீங்கள் இந்த ரெடியூசரை தனியாக சேவ் பண்ணிக்கோங்க, இந்த ரெடியூசர் தனியாக சேவ் பண்ணிக்கோங்க. புரியுதா, இன்றைக்கி நீங்கள் உங்களுக்கு வேலை வந்து நீங்கள் இது கிளாஸ் முடித்த உடனே நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த ஃபைலில் தனித்தனியாக நீங்கள் வந்து உங்களுக்கு சேவ் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு வேலை. ஓகே, சேவ் பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். அப்படின்னா தான் நான் உங்களுக்கு ப்ராஜெக்ட் ஃபயர் ஃபைட்டிங் ஃபைல் கொடுக்கும்போது நீங்கள் ஒரு பைப் எடுத்தோடனே ஃபயர் ஃபைட்டிங் சொல்லி ஒரு பைப் போடணும். சரிங்களா, பைப் எப்படி க்ரியேட் பண்ணணும்னு தெரியுமா, ஒரு நியூ பைப் எப்படி க்ரியேட் பண்ணுறதுங்கிறது நீங்கள் நேற்று உங்கள் கிளாஸில் சொல்லலை, அது மட்டும் மறந்துட்டு. ஓகே, நார்மலாக பைப் எடுக்கிறீங்களா, பைப் எடுத்தோடனே இதில் வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டாக இப்போ வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதில் வந்து டிஃபால்ட்டாக உங்களுக்கு பைப் எத்தனை இருக்குது, 3 பைப் தான் வரும். இப்போ ஃபயர் பைப் வந்து நம்ம காப்பி பண்ணிடும், அதனால புதுசாக வந்துடும். இப்போ நீங்கள் இன்னொரு புது பைப் எப்படி போடணும்னா எடிட் டைப்பில் போடணும். சரிங்களா, எடிட் டைப்பில் போய்ட்டு டூப்ளிகேட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நேம் வரும். இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு பைப் டைப் வந்து ஏபிசின்னு சொல்லி நான் ஒரு பைப் டைப் செலக்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். பைப் டைப் வந்து செலக்ட் பண்ணிடுவேன் ஏபிசின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இப்போ இங்கே என்ன ஆயிருன்னா அடுத்து இன்னொரு டைப் ஆட் ஆகும், ஏபிசின்னு ஆட் ஆகும். சரிங்களா, அப்போ இந்த ஏபிசிங்கிறது எனக்கு வந்து ஒரு பைப், ஒரு சர்வீஸோட பைப். அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும், இதோட ரூட்டிங் ப்ரிஃபரன்ஸ் எப்படி செட் பண்ணணும் அப்படிங்கிறது நீங்கள் எடுக்கணும். இப்போ வந்து நான் வந்து ஃபயர் பைப்பை தான் டூப்ளிகேட் பண்ணேன். அப்போ வந்து ஃபயரில் உள்ள செட்டிங்ஸ் தான் அப்படி டிஃபால்ட்டாக வந்துடும். சரிங்களா, சப்போஸ் இது எனக்கு வேறு சர்வீஸ்னால் வேறு சர்வீஸ்க்குள்ளே ஃபிட்டிங்கு ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி எல்போ டி இதெல்லாம் வந்து நீங்கள் நோட் பண்ணணும். புரியுதா, அதுக்காக தான் நான் சொல்கிறேன், அவங்க வந்து எப்போவுமே வந்து நான் கொடுக்குற ப்ராஜெக்ட்லேருந்து ஃபைல்ஸ் எல்லாம் தனித்தனியாக சேவ் பண்ணி ஃபிட்டிங்ஸ் எல்லாம். இப்போ நான் உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் டக்டிங் ஃபைல் பண்ணிகிட்டு இருக்கீங்களா, அதுக்கு நான் வந்து ஒரு ஃபயர் இன்புட் தரேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு பைப் டூப்ளிகேட் பண்ணிக்கணும். டைப் பண்ணிவிட்டு அந்த பைப்புக்கு நான் தரக்கூடிய இந்த எல்போ இதெல்லாம் வந்து லைப்ரரிஸில் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களா, அதை வந்து செட் பண்ணிக்கணும். புரியுதா, சொல்ல வரது புரியுதுல்ல? ஓகே, அதுக்காக தான் இங்கே சேவ் பண்ணி. சரியா, ரொம்ப இருக்குதா? ஓகே, நெக்ஸ்ட்டு பைப் எடுத்துருக்கேன். இப்போ ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ராஜெக்ட், இந்த ப்ராஜெக்ட் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு பிவிசி பைப் இருக்குது. இது வந்து எனக்கு ஒரு பிவிசி பைப். பிவிசி பைப்புங்கிறது எப்படி கண்டுபிடிக்கணும்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இருக்கா யூபிவிசி இருக்கா, பைப் செக்மெண்ட் இருக்கா. ஸோ இது வந்து நான் வந்து இப்போ வந்து நான் இது ட்ரைனேஜுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பைப் சர்வீஸ். அப்போ நான் இந்த பைப்பை நீங்கள் ரொம்ப கண்ட்ரோல் காப்பி பண்ணிக்கணும். காப்பி பண்ணிவிட்டு நம்மளோட ப்ராஜெக்ட் இருக்கும்ல, நம்மளோட ப்ராஜெக்டில் கண்ட்ரோல் பேஸ்ட் அடிச்சுக்கணும். ஓகே, பேஸ்ட் அடிக்கும்போது நமக்கு அது ரிலேட்டடாக இருக்க எல்லா ஃபிட்டிங்ஸும் லோட் ஆகிடும். சரியா, ஓகே, ப்ளேஸ் பண்ணுறேன். எனக்கு வந்து தெரியலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட்டு 3Dயில் பாருங்கள். ஸோ எனக்கு பைப்பு இந்த இருக்குது. ஓகே, லெவல் 1லேருந்து 2500 வச்சு வந்து எனக்கு வந்து பிளானில் தெரியும். ஓகேவா, சரி, இப்போ என்ன பண்ணுங்கள், பைப் எடுத்தோடனே உங்களுக்கு பைப் டைப்னு வந்துடும். புதுசாக நம்ம பைப் டைப் என்ன போட்டோம் இருக்கா. ஸோ இதுதான் இந்த பைப் டைப். இது நீங்கள் வந்து நேம் மாத்திரம் தான் மாற்றிக்கலாம். இப்போ எனக்கு வந்து இது ட்ரைனேஜ் பைப்புன்னு வச்சுக்கோங்க. எடிட் டைப்பில் போய்ட்டு ரீநேம் இருக்கும். சரிங்களா, ரீநேமில் போய்ட்டு ட்ரைனேஜ் சொல்லி நான் வந்து பைப் டைப்பை வந்து மாற்றிடுறேன். அப்போ வந்து உங்களுக்கு வந்து நேம் வந்து மாறி. சரியா, ட்ரைனேஜ் பைப். இப்போ வந்து என்ன பைப் சைஸ் நீங்கள் எடுத்துக்க நீங்கள் வந்து ஆரம்பிச்சிடும். சரியா, ஸோ வந்து உங்களுக்கு வந்து தெரியுதா எல்பம் வந்துடும். இப்போ டீ போட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி டீ. சரிங்களா, உங்களுக்கு வந்து டீ வந்து ஸோ இந்த மாதிரி டீ வந்து யூஸ் பண்ணக்கூடாது ஆக்சுவலாக ட்ரைனேஜில் வந்து. ஸோ இந்த மாதிரி எல்பம் யூஸ் பண்ணணும், டீ யூஸ் பண்ணணும். சரிங்களா, கரெக்டாக இங்கேருந்து ஃப்ளோ வருதுன்னா இப்போ இந்த சைடு போகணும் அப்படின்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணணும். இதை டேரெக்ஷன் நீங்கள் மாற்றிக்கலாம். கரெக்டாக ஃப்ளிப் சிம்பிள் மாற்றிங்கன்னா உங்களுக்கு மாறும். சரி, அதே மாதிரி இப்போ வந்து ஒரு இந்த இது இருக்குது, இது வந்து இன்னும் வந்து மைனஸ் சிம்பிள் இருக்கா,
இதை கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? ஸோ பைப்பாகவே மாறிடும். இப்போ இந்த நார்மலாக எல்போ இருக்குது, இந்த எல்போ வந்து டீயாக மாற்றணும்னா இந்த ப்ளஸ் இருக்கா, இந்த சைடு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த சைடு டீ மாறும். சரிங்களா? இதே எனக்கு மைனஸ் கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து நார்மல் எல்போ மாறும். இந்த சைடு டீயாக மாற்றணும்னா இந்த சைடு எல்போ. ஓகே. ஸோ அதுக்கடுத்து நீங்கள் ஃபிட்டிங் டைப் மாற்றிக்கலாம். எந்த ஃபிட்டிங் மாறணுமோ இப்போ எனக்கு டீ சானிட்டரி ஃபிட்டிங் வேணும்னா இதை மாற்றிக்கலாம். ஓகே. அதுக்கப்புறம் இங்கே வந்து நீங்கள் ட்ராப் பைப் எடுத்து வரையலாம். ஓகே. இன்றைக்கி என்ன பண்ணுவோன்னா பைப்பு ஃபிட்டிங்ஸ் எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் லேயர்ஸ் க்ரியேட் பண்ணுறது. லேயர்ஸ்னால் ஆட்டோக்கில் லேயர் பார்த்துருக்கீங்களே, அதே மாதிரி இங்கேயே லேயர்னால் என்ன அர்த்தம்னா, இந்த விசிபிலிட்டி செக்ஷனில் போனீங்கன்னா இங்கே வந்து ஒர்க் ஷெட்னு வச்சுருப்போம். இதுக்கு பேர் தான் லேயர்ஸ். சரிக்கா? இதில் வந்து நிறைய லேயர்ஸ் இருக்கும். எனக்கு வந்து எந்த சர்வீஸ் ஆன் பண்ணணுமோ அந்த சர்வீஸ் மட்டும் ஆன் பண்ணுவேன். எல்லாத்தையும் நான் ஹைட் பண்ணிவிட்டு இப்போ எனக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட சர்வீஸ் மட்டும் பார்க்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு வந்து ஹெச்இயில் ஏசி சர்வீஸ் மட்டும் நம்ம வந்து பார்க்கணும். ஓகே கொடுத்தீங்கன்னா ஏசி சர்வீஸ் மட்டும் தெரியும், மிச்ச சர்வீஸ்லாம் எனக்கு வந்து ஹைட் ஆகிடும். சரிங்களா? ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம், இம்பார்ட்டண்டான ஒன்று. சரிங்களா? ஸோ வந்து லேயர் க்ரியேட் பண்ணுறதை பொறுத்து தான் நீங்கள் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சர்வீஸ் வரையும். இப்போ வந்து ஹெச்இசி வரைகிறீங்கன்னா ஹெச்இசி லேயர் மட்டும் ஆன் பண்ணி வச்சுட்டு வரைங்க. இப்போ ப்ளம்பிங் வரைகிறாங்க, ப்ளம்பிங் மட்டும் ஆன் பண்ணி வச்சுட்டு வரைங்க. சரியா?